ஐயா, இத பார்க்கக்கூடிய மற்ற பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? அதாவது நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக் வரும்போது, ஐ மீன் ஒரு தடகள போட்டி நடக்கும்போது உலக அளவுல ம், நம்ம எல்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறோம். நம்ம நாட்டுக்கு வந்து கோல்டு மெடல் வர மாட்டேங்குது. ம், எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறோம் நம்ம நாட்டுல. ம், ஆனா இல்ல கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை இருக்கு. ஆனால் நம்மளால ஒரு கோல்டு ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு போராட வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஒருவேளை டான்ஸ்ல வந்து ஒலிம்பிக் வச்சாங்கன்னு வச்சுங்களேன், ம், நம்ம வாங்குற கோல்ட வேற எவனாலும் வாங்க முடியாது. ம், அப்போ ம், நம்மளுடைய குழந்தைங்கள இந்த மாதிரி ஸ்போர்ட்டிவான விஷயத்துல ஈடுபடுத்தணும். ம், நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டைம் வந்து என் குழந்தைகிட்ட இருந்து நான் கொஞ்சம் பிரைவசியா இருந்தா போதும்னு ஒரு மொபைல் போன குடுத்துட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த மொபைல் போன் அவங்களுடைய வாழ்க்கையே கெடுத்துருது. மொபைல் போன் குடுத்தவங்களையும் சேர்த்து கெடுத்துருது. ம், அதனால ஆ பேரண்ட்ஸ் இன்னுமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மேல கவனம் பண்ணணும். 2வது சர்டிபிகேட்ட நோக்கி தயவு செஞ்சு ஓடாதீங்க. ம், அறிவ நோக்கி ஓடுங்க. இந்த சர்டிபிகேட் எனக்கு கிடைச்சதுன்னா, நான் போய் என் பிள்ளைய வந்து நான் காலேஜ்ல எங்க பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ம், அறிவு எந்த காலத்துலயும் சம்பாதிக்க முடியாது. நம்ம தேடி போய் தான் அத கத்துக்க முடியும். அதனால இந்த சர்டிபிகேட் கிடைச்சா வேல்யூஷனா, அந்த சர்டிபிகேட் கிடைச்சா வேல்யூஷனான்றதுக்குள்ள போகாம, ம். நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான அறிவு கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க, நம்ம பிள்ளைங்க லைஃப்ல நல்லா வருவாங்களான்றத மட்டும் யோசிங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பங்க்சுவாலிட்டி மெயின்டெயின் பண்றாங்களா யாராவது டைம? இல்லன்னு சொல்ல முடியாது. நெறைய பேர் இருக்காங்க. ம். ஏன்னா வாழ்க்கையில தோக்கறதுக்கு நேரம் ரொம்ப முக்கியம் இல்ல ஐயா? கண்டிப்பா. இன்னைக்கும் என்னோட கிளாஸ்ல யார் வர்றாங்களோ வரலையோ நான் 6 மணிக்கு வந்துருவேன். ம், ம், ம். டைம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல? கண்டிப்பா, கண்டிப்பா. டைம் முக்கியம். டைம் வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணணும். ம், ஏன்னா, அந்த டைம்ன்றது நான் டைம்க்கு போய் நின்னுட்டது அப்படி கிடையாது. ம், அந்த ஒரு டைம நம்ம மெயின்டெயின் பண்ணும்போது, நம்ம நெறைய விஷயங்கள நம்மள நாமே கவனிப்போம். நம்ம சரியா இருக்கணும்னு நெனைப்போம். இப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஏனோ தானோன்னு இருக்கு. நாம் ம், சரியான வாழ்க்கை வாழ்றோமான்னு அவங்களே பார்க்கிறது கிடையாது. ம். அதுக்குண்டான ஒரு சின்ன முயற்சி தான் பங்க்சுவாலிட்டி மெயின்டெயின். சூப்பர்ங்க, சூப்பர். ஐயா, உங்களுடைய எங்கெங்கெல்லாம் கிளாஸ் எடுக்குறீங்க அத சொல்லிடுங்க. சென்னையில வந்து எங்களுக்கு வந்து நெறைய இடங்கள்ல கிளாஸ் இருக்கு. பிரான்சஸ் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ரெட்டேர்ல இருக்கு, முகப்பேர்ல இருக்கு, அண்ணா நகர்ல இருக்கு. அப்புறம் வந்து இந்த கேம்ப்ல இருக்கு. பூந்தமல்லியில இருக்கு. வெள்ளிவாக்கத்துல இருக்கு. சூளைமேட்ல இருக்கு. நெறைய இடங்கள்ல இருக்கு. எத்தன பேருடைய உழைப்பு ஐயா இது? எது? நீங்க உங்களோட டீமு? இது வந்து இப்ப என்கிட்ட ஒரு 10 ஸ்டூடண்ட் இருக்காங்க. ம். 50 ஸ்கூல் சென்னையில பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 10 பேருடைய உழைப்பு தான் இது. சூப்பர். சூப்பர். நன்றியா. வணக்கம். ஐயா, உங்க பேரு, உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. என்னோட பேரு வீரகலைஞன் ஏ. ஸ்டாலின். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9841939525.